தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் மணிவிழாவினை முன்னிட்டு குருமகா சன்னிதானம் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் பக்தர்கள் சுமந்து வீதி உலா வந்தனர். வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. மடத்தின் 27வது பீடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார். இவரது 60ஆம் ஆண்டு மணி விழாவினை முன்னிட்டு 10 நாள் விழா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு 8 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து சுவாமிக்கு ருத்ராபிஷேகமும் ஆதீன கர்த்தருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஞான குலு காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து தங்கப்பாத குரடுகள் தாங்கியபடி ஆதீன மடாதிபதி பக்தர்கள் புடைசூழ நாற்காலி பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். யானை, குதிரை, மங்களவாத்தியங்கள் முழங்க ஆதீன பாதம் தாங்கி பக்தர்கள் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் மடாதிபதியை வைத்து வீதி உலாவாக வந்தனர். மடத்தின் 4 ரத வீதிகளில் வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.